ஹாய் கைஸ், இந்த ஆளோட பேச்சை மட்டும் நீங்கள் ஒன்று கேட்டு வாங்க, பாக்கி இருக்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். இருக்கு அவங்க ராணி ஆயிடுவாங்கன்னா அப்ப நீ நினைக்கிறேன் உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற இன்னொருத்தன் ஆக்குறேன். அவன் யாரு? முந்தானத்து வரைக்கும் அவனுக்கே தெரியாது நான் சீட்டு வருதுன்னு. உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவானா? அண்ணே பிரகாஷ் ராஜ் அண்ணன், அண்ணே பிரகாஷ் ராஜ் அண்ணன் வணக்கம். எங்க போயிட்டீங்க? உனக்காக இந்த எலெக்ஷன் ரிசல்ட் உனக்காக மட்டும்தானே நான் காத்துருவேன். நான் தாவேக்கா ஆட்சியை பிடிக்கட்டும், பிடிக்காம போகும், ஜெயிக்கட்டும், ஜெயிக்காம போகும், இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இருந்திருக்கல. எங்களதையாவது ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை விட அது உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அண்ணன் ராஜேந்திரனோட மகன் இருக்காருல்ல, ஒரு டிரைவர் மகன் எம்எல்ஏ ஆயிட முடியுமா? நிப்பாட்டு வரான், அவர் ஜெயிச்சிருவாராம். என்ன இது ஜனநாயகமா? ஏய், ஜனநாயகத்துல தாண்டா அப்படி நடக்கும் பொய்யால. 4 லாங்குவேஜ் தெரிஞ்சா நீ எல்லா ஸ்டேட்லையும் உட்காந்துக்கிட்டு, எல்லா மீடியாலையும் உட்காந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசின்னு இருப்பேன், நான் கேட்டு இருப்போம்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன லாங்குவேஜில் ரிப்ளை வேணும் சொல்ல? ஏய், ನೀ ನೆಲ್ಲ ಮನ್ಸನ ಮರೆಯ, ನೀನೆಲ್ಲ ಮನ್ಸನ ನೀನೊಬ್ಬ ಆ್ಯಕ್ಟ್ರು, ಮಲ್ಟಿ ಲ್ಯಾಂಗ್ವೇಜಲ್ಲಿ ಮೂವಿ ಮಾಡಿದ್ಯಾ ಅಂತ ನಿನ್ನ ಮೇಲೆ ಭಾರಿ ಗೌರವ ಇತ್ತು. ಆದರೆ ನೀನು ಮಾತಾಡ್ತಾ ಇರೋ ಈ 3rd ಕ್ಲಾಸ್ ಮಾತುಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ ನೀನು ಎಂಥ ವ್ಯಕ್ತಿ, ನೀನು ಎಂಥ ಮನಸ್ಥಿತಿಲಿ ಇರೋನು ಅಂತ ನಿನ್ನ ಜೊತೆ ನಿನ್ನ ಅಕ್ಕಪಕ್ಕ ಕೆಲಸ ಮಾಡೋರೆಲ್ಲ ಭಯ ಭಯ ಬೀಳಬೇಕು. ನೀನು ನಿನ್ನ ಮಗನೇ ನೀನು ಥೂ ವಜ್ಜೆ ಬಡ್ಡಿದೆ. ಡ್ರೈವರ್ ಮಗ ಎಮ್.ಎಲ್.ಎ ಆಗ್ಬಾರ್ದ? ಏನಂತ ಮಾತಾಡ್ತಾ ಇದೀಯ ನೀನು? ನಿನ್ನ ಮನೆಗೆ ಗಂಟೆನಾರು ಓದದ? ಇಲ್ಲ ನಿನ್ನ ಮನೇಲಿ ಕರಿಯಕ್ಕೆ ಬಂದಾನ? ಭಿಕ್ಷೆ ಬಿಡಕ್ಕೆ ಬಂದಾನ ಒಬ್ಬ ಡ್ರೈವರ್ ಮಗ ಅಂದರೆ? ಯಾಕೆ ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಅಕ್ಕಿಲ್ವಾ? ನಿಲ್ಲಕ್ಕೆ ಅಕ್ಕಿಲ್ವಾ? ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಅಕ್ಕಿಲ್ವಾ? ನಿನಗೆ ಬರ எல்லா லாங்குவேஜிலும் ಬೈಬೇಕು ಅಂತ ನನಗೆ ஆசை. இருந்தாலும் சொல்கிறேன், பார்த்துக்கோ. இந்த மாதிரி லுச்சா பேச்செல்லாம் விட்டு நீ வேலை என்ன இருக்கோ அதை பாரு. அசிங்கமாக பேசணும்னு தோணுது. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கும் இல்லாத மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு கம்முன்னு ஒரு நேர்பார்வையில் பேசின்னு இருக்கேன் அவங்ககிட்ட.